அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகமே பேசிக்கொண்டிருக்கிற யுத்த சூழலில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் ஏனைய நாடுகளினுடைய உற்பத்திகளில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சில விடயங்களை நமது வாழ்க்கையில் பேணி நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது, நாம் எரிபொருட்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தற்போதைய சூழலில் அது எமக்கு நிரந்தரமாக கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்ற அதே நேரம் அதிகமான விலைகளை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அதே நேரம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத சில சூழலும் காணப்படுகின்றது. ஆக இவ்வாறான சூழலில் நாம் அவ்வாறான எரிபொருட்களை பயன்படுத்தும் போது மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ ஒரு தேவை நிமித்தமாக நாம் வாகனத்தை, கார், வேன், மோட்டார் பைக் இவ்வாறான வாகனங்களை பயன்படுத்தும் போது வீணான தேவைகளுக்காக வாகனங்களை நாம் பயன்படுத்துவதை நிறுத்தி அந்த தேவைகளை பிறகு எரிபொருட்கள் தாராளமாக கிடைக்கும் போது அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் வாகனங்களை பயன்படுத்தலாம். அதே போன்று குறுகிய தூரங்களில் நாம் குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் அதற்காக நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற சைக்கிளை பயன்படுத்தலாம், அல்லது நடந்து சென்று அவ்வாறான தேவைகளை நிறைவு செய்யலாம். அதே போல நமது வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற மின்சாரம், இதனை நாம் இவ்வளவு நாளும் பயன்படுத்தும் போது அதனை அவதானித்திருக்க மாட்டோம். வீடுகள் எவ்வாறு வீண் விரயமாக மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் அவதானித்திருக்க மாட்டோம். தற்போது இந்த சூழலில் நாம் அதனை கண்ணும் கருத்துமாக இருந்து அதனை வீண் விரயமாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அவதானித்து அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஃபேன் சும்மா வேலை செஞ்சு இருக்கும், நாம் நமது வேலையை பார்த்துக்கணும். ஒருத்தரும் இல்லாத ஒரு இடத்துல ஃபேன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். அதே மாதிரி பல்ப் எரிஞ்சு கொண்டிருக்கும். வெளியில் சும்மா பகல் நேரங்களில் கூட பல்ப் எரிஞ்சு கொண்டிருக்கும். இவ்வாறான விடயங்களை அவதானித்து இதனை நாம் குறைத்து கொள்ள வேண்டிய அதே நேரம், வீடுகள் நாம் கேஸ் பயன்படுத்துகிறோம். கேஸ் மிக கட்டாயம் ஒரு தேவையாக மாறி இருக்கிறது. இதனை நாம் வீடுகள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் கேஸ் பாவிக்கிறோமாக இருந்தால் அதனை அரைவாசியாக அல்லது ஒரு 1.5 மணித்தியாலம் பாவிக்கக்கூடிய அரை மணித்தியாலத்துக்கான வேலையை விறகு அடுப்பை பயன்படுத்தி நாம் அந்த வேலையை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் இந்த யுத்த சூழலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த இவ்வாறான தேவைகள் நமக்கு அதிகரித்து வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து இந்த சூழலை நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு ஏனைய காலங்களும் அதனை நடைமுறைப்படுத்தும் போது நமது வாழ்க்கையில் அதிகமான சிக்கனம் ஏற்பட்டு நமது பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். ஆகவே இவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு